மசூதிக்குள்ள போக முடியுமா? முடியுமா கேட்கிறேன். ஹராம் ஆச்சு அவங்களுக்கு. ஹராம், போதையே ஹராம் ஆச்சு. போதையே ஹராம், போக முடியாது. அப்போ போதையில மசூதிக்குள்ளார போக முடியாது என்று தெரிந்த அந்த போதை நபருக்கு கோயிலுக்குள்ளார கருவறைக்குள்ளார போலாம் மட்டும் எப்படி தெரியுது? கேள்வி வருது இல்லையா? இப்ப இதே போதையில ஒரு ஹிந்து வந்து ஒரு மசூதிக்குள்ள போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், போய் கந்த சஷ்டி பாடிதான் வைத்துக் கொள்வோம், என்ன ஆகும்? அந்த பகுதி முழுக்க மிகப்பெரிய பதற்றம் பற்றி இருக்கு. பதற்றம், கலவரம் வருது. ரெண்டாவது, முதல்ல அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும். they are compelled to pay professional tax. நீ ஜிஎஸ்டி கட்டுறல, ஜிஎஸ்டி நம்பர் கட்டல, professional tax கட்டு. இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. பெட்டிக்கடை வியாபாரிகள் முதற்கொண்டு கணக்கெடுக்கக்கூடிய அரசாங்கத்தால சாராய ஆலையுடைய முதலாளி யாரும் தெரியாதா? கணக்கெடுக்க முடியாதா? அப்ப உங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி முயற்சி பண்றாங்களா? அது ஒரு தொழில். முருகன் கோயிலுக்குள்ளார வேலை எடுத்துட்டு போகாம வேற எங்க எடுத்துட்டு போவாங்க? காவடி எடுத்து போக கூட சொல்லுவாங்க முருகன் கோயிலுக்குள்ளார. இப்ப ஈபூஜை அணிந்து சிவன் கோயிலுக்குள்ள வராதுன்னு சொல்லுவாங்களா? என்ன அது அக்கிரமா இல்ல? ஆகவே அடிப்படை உரிமையை மறுத்து கொண்டிருக்கிறது யாரு? அந்த கோயிலுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். UPA 2 மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்துல உங்களுக்கு நீங்க அப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் ஞாபகம் வருதுங்களா? என்ன பண்ணுவார்? சரியா, அது கொடை வள்ளல். எங்க போனாலும் காங்கிரஸ் பேர் சொல்லி யாரோ ஒருத்தர் போன் பண்ணா உடனே லோன் கொடுக்கும், அவ்வளவுதான் லோன். அதெல்லாம் திருப்பி தர வேண்டிய அவசியமே இல்லை. இந்தியன் பேங்க் பண்றது இது மாதிரி பல பேங்க். இதுக்கே கத்தல. வள்ளுவர் கோட்டத்துல எந்த போராட்டமும் நடத்தல, எந்த அமைப்பும் நடத்தல. ஏன்? அப்ப ஹிந்துக்களுக்கு உரிமை இல்லையா? இப்ப ஐநா சபையில வந்து மனித உரிமை கமிஷன், சிறுபான்மை நல கமிஷன் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த மனித உரிமை கமிஷன், சிறுபான்மை நல கமிஷன் இப்ப எங்க போனாங்க? இதான் நம்முடைய கேள்வி. அதனால இப்படிப்பட்ட எல்லா அமைப்புகளுமே ஹிந்துக்களுக்கு என்ற ஒரு பிரச்சனை வந்தால் கண்ணை மூடிக்கொண்டு தூங்க போய்விடுவார்கள். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். கோவிலுக்குள் அத்துமீறி நுழைந்து முஸ்லிம் இளைஞன் அட்டூழியம், குண்டர் சட்டம் பாயுமா? மது ஆலை நடத்துவோர் குறித்து கணக்கெடுக்க முடியாது, அமைச்சர் தடாலடி. முருக பக்தர்கள் வேல் கொண்டு செல்வதை தடுத்த குமரக்கோட்டம் EO பக்தர்கள் வாக்குவாதம். LIC மீது களங்கம் சுமத்தும் வாஷிங்டன் போஸ்ட். பங்களாதேஷில் இஸ்கானுக்கு தடை, தொழுகைக்கு பின் வெறிகொண்ட கும்பல் எச்சரிக்கை. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு ராம வெங்கடாத்ரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். இன்றைய முதல் செய்தி, திருப்பூர் மாவட்டம் மங்களம் ரோடு செங்குந்தபுரம் அப்படிங்கக்கூடிய பகுதி. அதுல ஒரு ராஜகணபதி விநாயகர் கோவில் இருக்கு. அந்த விநாயகர் கோவிலை ஒட்டி ஒரு இஸ்லாமிய குடும்பம் இருக்கு. அதுல ஒரு 21 வயது மிக்க அஜ்மல் கான் அப்படிங்கக்கூடிய ஒரு இளைஞர் வீட்டுல ஏதோ தகராறு போல இருக்கு. தகராறை தணிப்பதற்கு தண்ணியை போட்டிருக்காரு. தண்ணியை போட்டுட்டு அவர் வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலும் ரோட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா கூட நமக்கு பிரச்சனை இல்லை. பிள்ளையார் கோவில் கருவறைக்குள்ள உட்கார்ந்து அவர் தொழுகையை செஞ்சிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் கண்டித்து வெளில வா அப்படின்னு இருக்காங்க. இவரு மிரட்டி இருக்காரு தனக்கே உரிய பாணியில. அதன் பிறகு காவல்துறைக்கு அவங்க தகவலை தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறை அழைத்து விசாரிப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க அதுக்கு ஒரு தலைப்பு வேற கொடுத்திருக்கீங்க அந்த செய்திக்கு. குண்டர் சட்டம் பாயுமா அப்படிதானே கொடுத்திருக்கோம். பாயாது. ஏன்னா போதையில் முன்னால ஒரு ப்ரிஃபிக்ஸ் கொடுத்தாச்சு இல்லையா? அப்ப எப்படி பாயும்? அதனால போதையில் இருக்கிறதுனால அது தவறு, தன்னிலை மறந்து செஞ்சிருக்காரு என்று சொல்லி நம்முடைய காவல்துறை மன்னித்து விட்டுடும். இதெல்லாம் அந்த சென்சிட்டிவ்ல வராது, இதெல்லாம் வராது. அதுக்காக போதைன்னே போடுறது. நீங்க போதையில நீங்க ஒரு ஆள் ஒருத்தர் கொலை பண்ணார் என்று ஒரு குற்றப்பத்திரிகை எழுதுவதற்கும் குடி போதையில் அப்படி எதுவரைக்கும் சட்டத்திலே பல வித்தியாசங்கள் இருக்கு. அதனால போலீஸே இதெல்லாம் தெரியும். நம்ம நாலேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்முடைய போலீஸ் ரொம்ப நாலேஜபிள் பர்சன்ஸ். இப்ப நமக்கு என்னன்னா, ஒரு முஸ்லீம் இதே போல அத்துமீறி கோயிலுடைய கருவறைக்குள்ளே சென்று
இதே போல அடாவடி செய்யும் போது அப்ப மட்டும் எப்படி அந்த போதையோ அல்ல மனநலம் பாதிப்பதோ வருது? அதான் புரிய மாட்டேங்குது. இப்போ போதையில அவர் பண்ணினான்னு வச்சுக்குவோம், இதே போதையில எப்படி கரெக்டா நமாஸ் பண்ண முடியுது? அதுவும் எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்க. இல்ல, எனக்கு வினோதமா தான் இருக்கு. இந்த இதே போதையோட வந்து கோயில் கருவறைக்குள்ள செய்து அங்க போய் அட்டாவடி செய்யக்கூடிய இதே முஸ்லீம், அதே போதையிலேயோ அல்லது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தரோ கருணாநிதி சிலை முன்னால் அட்டகாசம் செய்தார், ஈவேரா சிலையை அவமானப்படுத்தினார் என்று ஏதாவது செய்தி வரவே மாட்டேங்குது. அது எப்படின்னு தெரியல. அப்ப இந்த போதைக்கே ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்குமான்னு தெரியல. கேட்கணும். தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு இதெல்லாம். இல்ல, டாஸ்மாக்ல ஏதோ கோளாறுன்னு நினைக்க இருக்கலாம் இல்லையா? இப்ப என்னுடைய கேள்வி என்ன, இதே போதையில சரக்கு அடிச்சிட்டு மசூதிக்குள்ள போக முடியுமா? முடியுமா கேக்குறேன். ஹராம் ஆச்சு அவங்களுக்கு. ஹராம், போதையே ஹராம் ஆச்சு. போதையே ஹராம், போக முடியாது. அப்போ போதையில மசூதிக்குள்ளார போக முடியாது என்று தெரிந்த அந்த போதை நபருக்கு கோயிலுக்குள்ளார கருவறைக்குள்ளார போலாம் மட்டும் எப்படி தெரியுது? கேள்வி வருது இல்லையா? இப்ப இதே போதையில ஒரு ஹிந்து வந்து ஒரு மசூதிக்குள்ள போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், போய் கந்த சஷ்டி பாடிதான் வைத்துக் கொள்வோம், என்ன ஆகும்? அந்த பகுதி முழுக்க மிகப்பெரிய பதற்றம் பற்றி இருக்கும். பதற்றம், கலவரம் வருது. ரெண்டாவது, முதல்ல அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும். சரிங்களா? அதான் நிலை. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப போதையில இருக்கிறார், அதனால இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த போதைக்கு காரணம் டாஸ்மாக் பொறுப்பு இருக்குமா? இப்படிப்பட்ட ஒரு பதட்டத்தை, ஒரு செயலை செய்ய ஒரு இளைஞனை தூண்டியது டாஸ்மாக் பொறுப்பு இருக்குமா? மன்னிப்பு கேட்குமா? என்னுடைய கேள்வி இதுதான். இல்ல, அதுக்கு அவங்க கீழே அவங்க ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துறாங்களே, என்னென்ன குடியால் ஏற்படக்கூடிய பொறுப்புக்கு நாங்க பொறுப்பல்ல, குடியை கெடுக்கும் அப்படின்னு போட்டுருவாங்க. அதனால அப்படி போட்டா புரிஞ்சு போகும். சிகரெட் குடிப்பது உடல் நலனுக்கு தீங்கானதுன்னு சொல்லி எழுதிட்டோம்னா சிகரெட் விற்காது, பொறுப்பு இருக்காது. சரியா சொன்னீங்க. அதனால இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அங்க உள்ளவங்க எல்லாம் போய் அறிவுறுத்தி இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா தம்பி இந்த மாதிரி உள்ளாரெல்லாம் நான் குமர பிள்ளையார் சாமி இங்கெல்லாம் வரக்கூடாது, இந்த மாதிரி இருக்கிறார்கள். அவங்களுக்கு புரியல, கட்ட வார்த்தையில பேசியிருக்கான். அவங்களுக்கு புரியக்கூடிய மொழியில பேசினா அடுத்த முறை இந்த மாதிரி பண்ண மாட்டான். அதனால அங்க உள்ள இந்துக்கள் இனிமேல் இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா அவர்களுக்கு புரியக்கூடிய மொழி என்பது என்ன என்பதை தெரிஞ்சுக்கோங்க. அதில் தான் நீங்க கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி போதையோட மசூதிக்குள்ள போக மாட்டேங்கிறான்ல, ஏன் போறது இல்ல? போனா என்ன நடக்கும் அவனுக்கு தெரியும், இங்க போனா என்ன நடக்கும் அவனுக்கு தெரியும். அதாவது இங்க வந்து பண்ற போதையில அப்படி அந்த அளவுக்கு தெளிவு இருக்கு, ஸ்டெடியா இருக்கும் போதையில கூட. அதனால இது நம்ம எப்படி பார்க்கறோம்னா, இந்த மது என்கின்ற போர்வைக்குள்ளார ஒரு மதவெறி ஒளிஞ்சிருக்கிறதா, இதை சாக்கா வைத்து இப்படி கூட எனக்கு என்ன தோன்றுகிறது. இதுக்காக இத்தனை கேள்வி நான் கேட்டேன். அதனால ஒருத்தர் கேள்வியை கூட அந்த கமெண்ட்ல கேட்டு இருந்தார், இனிமேல் போச்சு இங்க தொழுகை நடத்தி இனிமேல் வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது. அந்த அளவுக்கு தான் இந்த தமிழகத்துடைய நிலைமை இருக்கிறது. இந்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை உண்மையால கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதே பாருங்க, இதே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் இப்போ காரலேட் பண்றேன். காஷ்மீர்ல இதே போல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல, யூபிஏக்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பல பேர் வந்து பயங்கரவாதிகள் சிறைப்பிடிக்கப்பட்டனர். அப்பெல்லாம் அவங்களாம் பல பயங்கரவாத செயல்களை செய்தார்கள். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த காவல்துறை வந்து அவங்க எல்லாத்தையும் விடுவிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களாம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். அப்ப அதே ஒரு காரலேட் பண்ணி பாருங்க. இதே பகுதியில அவினாசியில இதே போல கோயில் மேல ஏறி இன்னும் ஒருத்தர் அவமானப்படுத்துற, உடனே மனநலம் பாதிக்கப்பட்டவர், கோவில் சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு, அவரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர், பெரம்பலூர் பக்கத்தில் நடந்தது மனநலம் பாதிக்கப்பட்டவர். அப்ப ஒரு மத பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடியவர்களை பாதுகாப்பதற்கு இந்த அரசு இப்படி செய்கிறதா, இப்படி நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒண்ணு, அல்லது போதை இருப்பது போல அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டது போல ஒருத்தரை செட்டப் பண்ணி இதே போல உள்ள அனுப்புறதுக்கு வெளியிலிருந்து யாராவது முயற்சி செய்யறாங்களா? இந்த கோணத்துல விசாரணை பண்ணாதான் உண்மை தெரியும். சும்மா வந்து போதை மனநலம் என்று சொல்லி அவர் அப்படியே அறிவுறுத்தி காவல்துறை அனுப்பிச்சிட்டாங்கன்னா ஒண்ணும் நடக்காது. ஏன்னா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்து கோயில்களை வந்து இதே போல அவமானப்படுத்தக்கூடிய முயற்சி தொடர்ந்து நடக்குது. தஞ்சாவூர் கோயில்ல ஒரு பொம்பளை பர்தா போட்டு போய் பீப் சாப்பிட்ட செய்தி பேசணும் நம்ம. அப்ப இந்த அரசாங்கம் வந்து அஜெண்டாவை செஞ்சுட்டு இருக்கா இந்து கோயில்களை அவமானப்படுத்துவதை? இது நம்முடைய கேள்வி. அதனால உரிய நடவடிக்கை எடுக்கணும். கவர்மெண்ட் ஷுட் எக்ஸ்பிளைன், இந்த மாதிரி தொடர்ந்து ஏன் இது போல நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கான காரணத்தை அரசாங்கம் தெளிவுபடுத்தணும்.
இன்றைய அடுத்த செய்தியாக பாமக கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் வந்து சில கேள்விகளை எழுப்பியிருக்காரு. இந்த மாதிரி நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக குறைப்பன்னு சொன்னீங்களே, உங்க கட்சிக்காரங்களே இவ்வளவு டாஸ்மாக் நடத்துறாங்களே, அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சில போற இடங்கள் எல்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதற்கு பதில் சொல்லும் விதமாக அமைச்சர் முத்துசுவாமி சொல்லியிருக்காரு, சட்டப்படியாக நடக்கக்கூடிய சாராய ஆலைகள் அதை பத்தின கணக்கெல்லாம் உங்களுக்கு நாங்க தர முடியாது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 500 மதுக்கடைகளை மூடிட்டோம். சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த அரசு ஆலைகள் முதலாளிகள் பெயர்களை வெளியில சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ்நாட்டுல நீங்களோ நானோ சாராயம் வைக்க முடியுமா? முடியுமான்னு கேக்குறேன் சார். லைசன்ஸ் வாங்கிட்டு எல்லாம் யாரும் ஸ்டார்ட் பண்ணலாம். டாஸ்மாக் தான் வைக்க முடியும், சாராயம் வைக்க முடியாது. ஆமா, சாராயம் எப்படி வைக்க முடியாது? டாஸ்மாக் இஸ் த ஒன்லி சோல் ஏஜென்ட் என்டிட்டி டு செல் லிக்கர். நீங்களும் நானும் சாராயம் நல்ல சாராயமா வைத்தா கூட கள்ள சாராயமாக தான் கருதப்படும் இல்லைங்களா? அப்ப யார்கிட்ட இருந்து சாராயம் ப்ரொக்யூர் பண்றாங்க என்கின்ற விவரம் வந்து அரசாங்கத்துக்கு தெரியாதா? இல்ல தெரியாம யார்ட்டையோ அப்படி வாங்கிடுவாங்களா? நம்மளுடைய கேள்வி இதுதான். பாருங்க, சென்னை இதுல மாநகராட்சிக்குள்ளார, சென்னை மாநகராட்சியில யார் யார் ஜிஎஸ்டி கட்டுறாங்களோ, சும்மா ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் ஜிஎஸ்டி ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கல் வச்சுக்க ஜிஎஸ்டி போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு உடனே போன் பண்ணி they are compelled to pay professional tax. நீ ஜிஎஸ்டி கட்டுறல, ஜிஎஸ்டி நம்பர் இருக்குல்ல, ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டு. இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. பெட்டிக்கடை வியாபாரிகள் முதற்கொண்டு கணக்கெடுக்கக்கூடிய அரசாங்கத்தால சாராய ஆலையுடைய முதலாளி யாரும் தெரியாதா? கணக்கெடுக்க முடியாதா? அப்ப அவங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி முயற்சி பண்றாங்களா? அது ஒரு தொழில், சட்ட ரீதியான தொழில். அப்ப எல்லாத்தையும் தொழில் சொல்லுவீங்களா? என்ன ஒரு நியாயம் இருக்கு? இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல எத்தனை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கிறதோ அதே போல 2.5 டைம்ஸ் ஹையர் தான் டாஸ்மாக் கடை இருக்கு. அப்ப கல்விக்கு முக்கியத்துவமா டாஸ்மாக் முக்கியத்துவமா? எங்க போயிட்டு இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ரெவென்யூ வரக்கூடிய ஆதார ஸ்தலமாக இருப்பது இந்த லிக்கர் ஷாப்பு தான். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சாராயம் ஆலை வைத்திருக்கக்கூடிய, சாராயம் வியாபாரம் செய்திருக்கக்கூடிய பண முதலைகள் கையில் ஆட்சி போனால் அவங்க பண முதலை பண்ண மாட்டான், அவங்க பினாமியா இருப்பான். ஆனா இன்டெரக்டா பார்த்தா அவங்க தான் இருக்காங்க. அவங்க கையில ஆட்சி இருக்கும்போது என்ன நினைப்பாங்க? எப்படியெல்லாம் இந்த சாராயத்தை பெருக்கணும், கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது என்பது ஒரு பக்கம், இவங்களுக்கு வருமானம் வராமையே இருக்குது, அதே அளவுக்கு இவங்க வருமானம் கூடியது இல்லையா? கண்டிப்பா. அப்ப தீபாவளிக்கு வெடிக்காதே என்று சொல்லக்கூடியவர்கள் குடிக்காத எங்க சொல்லியிருக்காங்களா? தீபாவளி புனிதமான நாள், நல்ல பண்டிகை நாள், குடிக்காது. ஒவ்வொரு தீபாவளிக்கு எப்படி இது டார்கெட் கொடுத்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிதான் பிளான் பண்றான். இந்த ஆண்டு 700 கோடிக்கு மேல விற்பனை நடைபெற்று இருக்கு. ஒரு புள்ளியோரம் சொல்லுது பாருங்க, தமிழ்நாட்டுல வந்து மொத்தம் உள்ள ஆண்களுடைய எண்ணிக்கை 4 கோடி பேருக்கு கிட்டத்தட்ட. அதுல உழைக்கும் ஏஜ், ஒரு நல்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய ஏஜ் ஒரு 30 to 45 வச்சுக்கோங்களேன், 25 to 45. அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா 2.5 crores. சரிங்களா? இந்த 2.2 கோடி மக்கள் தமிழக ஆண்கள் உழைக்கும் பருவத்தினர்ல 90 லட்சம் பேர் தினசரி டாஸ்மாக்ல போய் குடிக்கிறாங்க என்று புள்ளி விவரம் சொல்கிறது. இதுல பாருங்க, 80 லட்சம் அதிமுக ஆட்சி, எடப்ஸ் ஆட்சியில 10 லட்சம் கூடி இருக்கு. அரசாங்கத்துக்கு வருமானம், சாரா ஆலைகளுக்கு வருமானம். அப்ப கிட்டத்தட்ட மோர் தேன் 1/3 ஆஃப் த ஒரு மொத்த உழைக்கக்கூடிய வர்க்கத்துல கிட்டத்தட்ட 1/3 வந்து தினசரி குடிச்சிட்டே இருக்கான்னா அவனுடைய இது எப்படி எஃபிஷியன்சி எப்படி குறையும்? எந்த அளவுக்கு குறையும் பாருங்க, 30%. அது யாரும் யோசனை பண்ணி பார்த்துருக்காங்களா? அந்த பணம் வந்து தினசரி ஒரு கூலிக்கு வேலைக்கு போறவன் 1000 ரூபாய் சம்பாதிச்சு 700 ரூபாய் குடிச்சு 300 ரூபாய் விட்டு கொடுத்த குடும்பம் எப்படி நடக்கும்? அதான் ஒரு மீம்ஸ் ஒண்ணு பார்த்தேன். ஒருத்தர் சொல்றான் வந்து, என் மகன் வந்து காசு கொடுக்கல, கருணாநிதி பெத்த மகன் மாசம் மாசம் காசு கொடுக்கறாரு அப்படின்னு ஒருத்தர். கீழே வந்து அந்த லைலா படத்துல ஒரு லூசு லூசுன்னு பேசுற மாதிரி ஒரு வசனம் வரும். அந்த படத்தை போட்டு, லூசு லூசு, உன் மகன் டாஸ்மாக் போகாம இருந்தா ஒவ்வொரு நாளும் அதே காசை கொடுப்பானே அப்படின்னு வருது. அதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலைமை. இப்போ மாசம் என்ன பண்றான், 10,000 சம்பாதிக்கிறான் இல்லையா, குடிச்சுல 9,000 செலவு பண்றாங்க. அப்படிதான் இருக்கு.
ஆகவே இந்த அளவுக்கு வந்து அரசாங்கமே ஊக்குவிக்க தொழிலாக டாஸ்மாக் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த அரசாங்கம் சாராய வியாபாரிகளை காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறது, அல்லது இந்த அரசாங்கமே பினாமியாக சாராய வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இது எந்த கழக ஆட்சி இருந்தாலும் சரி, அதிமுகவும் திமுக அதனுடைய டாப் லீடர்ஸ் எல்லாத்துடைய கையில் தான் சாராய ஆலைகள் இருக்கின்றன. அதனால தமிழக மக்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. மக்கள் எக்கேடு கட்டாலும் சரி, இவங்களுடைய வியாபாரம் நடக்கும். அரசாங்கத்துக்கு இன்டைரக்டா வருமானம் வரும். ஒழுங்கா நிர்வாகம் செஞ்சு வருமானம் வர செய்யறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை. இப்படிதான் வருமானம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு படுபாவி, ஒரு மோசமான செயல் அரசாங்கமே செய்து கொண்டிருக்கிறது. மிக தவறு. அதற்கு சப்பை கட்டுவது போல இந்த அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. இது பாருங்க, அவருக்கு பேர் வந்து மது விலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர். அரசாங்கமே வந்து டாஸ்மாக் நடத்துமா? அப்ப அரசாங்கத்திலே ஒரு அமைச்சர் வந்து மது விலக்குக்கு இருப்பாராம். என்ன கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. இதெல்லாம் யாரும் யோசிக்கிறதுல கேட்கறது கூட இல்லை. ஆகவே தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது கழக ஆட்சிகளிலே. கழக ஆட்சி மாறினால்தான் இந்த தள்ளாடக்கூடிய நிலைமை மாறும். அப்பதான் உண்மையான விடியிலே வரும். அடுத்த செய்தியாக பிஹெச்பி கந்த சஷ்டி கவசத்தை முன்னிட்டு பிஹெச்பி என்ன பண்ணிருக்காங்கன்னா, முருக பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து காஞ்சிபுரம், இங்க இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் அருகில் இருந்து ஒரு பகுதியில் இருந்து நடைபயணமாக வேலை எடுத்துக்கிட்டு குமரக்கோட்டம், குரோம்பேட்டையில் இருக்கிற குமரக்கோட்டம் வருவதாக வேண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. வந்து கோவிலில் வேல் வைத்து வழிபாடு செய்வதாக அது போலவே கிளம்பி வந்திருக்காங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய குமரக்கோட்டை கோவில் ஈவோ வந்து கோவில் உள்ளெல்லாம் வேலை எடுத்துட்டு போக கூடாது, அதுக்கெல்லாம் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி தடை விதித்திருக்காங்க. வேறு வழி இல்லாமல் அவர் அந்த நிர்வாகத்தோடு எவ்வளவோ வாக்குவாதம் பண்ணி பட்டிருக்காங்க. ஹிந்து அறநிலையத்துறை எப்படி செயல்படுகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேறு வழி இல்லாமல் முருகனை வேண்டிக் கொண்டு கோவில் அந்த என்ட்ரன்ஸ்லயே வேலை வந்து பிரதிஷ்டை பண்ணி தங்களுடைய வேண்டுதலையும் வேண்டி வச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது தமிழகத்தில் எந்த அளவுக்கு இந்துக்களுக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகின்றது என்பதற்கு இந்த ஒரு செய்தி போதும். முருகன் கோயிலுக்குள்ளார வேலை எடுத்துட்டு போகாம வேறங்க எடுத்துட்டு போவாங்க, காவடி எடுத்துட்டு போக கூட சொல்லுவாங்க. முருகன் கோயிலுக்குள்ளார இப்ப ஈபூஜை அணிந்து சிவன் கோயிலுக்குள்ள வராதுன்னு சொல்லுவாங்களா? என்ன அது அக்கிரமா இல்ல? ஆகவே அடிப்படை உரிமையை மறுத்து கொண்டிருக்கிறது யாரு? அந்த கோயிலுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். அவருடைய வேலை என்ன? அந்த கோயிலே வருமான வரவு செலவு கணக்கு பாக்குறது அவருடைய வேலை. பக்தர்கள் அதிகாரம் கொடுத்ததும் கேட்கிற வசதியை செய்து கொடுக்கணும். கணக்கு வழக்கு பாக்குறதோட வேலை முடிஞ்சு போச்சு. அவர் தடுப்பாராம், நீ வேலை எடுத்து வரக்கூடாது, நீ கையில அந்த கயிறு கட்டி வரக்கூடாது, விபூதி வச்சு வரக்கூடாது. இவர் யாருக்கு? இவருக்குமே அதிகாரம் இருக்கு. அதனால இது வந்து உண்மையான ஒரு ஹிந்து விரோத போக்குன்னு நான் சொல்ல முடியும். இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா இது நிச்சயம் இந்த காட்சி மாறும். எப்படி சொல்றேன்னா, எல் முருகன் அவர்கள் வந்து பாஜக தலைவராக இருந்த போது இதே போல வந்து வேல் யாத்திரை என்று நடத்தின உடனே பயந்து போய் இதே இந்த திமுக வந்து கையில வேலை ஏந்தி மாநாடு பொதுக்கூட்டங்களை வேலை ஏந்தி இவங்க எல்லாம் பேசினாங்க. நடந்ததா இல்லையா? அதே போல மதுரையில ஹிந்து மண்ணி முருகன் பக்தர் மாநாடு நடத்தின உடனேயே அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பயந்து போனது திமுக அரசு. உடனே இதே திமுக வேலை ஏந்தி எல்லா கோயில்களுக்குள்ளே இதே போல அடுத்த கந்த சஷ்டிக்குள்ளார செய்யும். காலம் மாறும், நிச்சயம் நடக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த அரசு வந்து முஸ்லீம் வாக்குகளுக்காக அல்லது கிறிஸ்துவர்கள் வாக்கு கிடைக்கும் என்பதற்காக இதே போல ஹிந்து விரோத போக்கினை துறந்தால் இந்த அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது. அவர் அழகா பண்ணியிருக்கார், சபதம் எடுத்திருக்கார். விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்த ராமன் 3 நேரமாக தன்னுடைய வாழ்க்கையை அதுக்கு அர்ப்பணித்தவர். இந்த ஆட்சி அகல வேண்டும் என்று சபதம் எடுத்திருக்கார். அது நிச்சயம் நடக்கும். தொடர்ந்து இந்த அரசு ஹிந்துக்களுக்கு விரோதமான அரசாக இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை மேல அந்த மூலவருடைய வேலை எடுத்துக்கொண்டு போய் மலை உச்சியில் வைத்து பால் அபிஷேகம் செய்யறது ஒவ்வொரு வருஷம் வழக்கம், பல ஆண்டுகளா உள்ள நடைமுறை. அதுக்கு பால் அபிஷேகம் செய்யறதுக்கு நேர்த்தி கடனாக காவடியில் எடுத்துட்டு போகாம எப்படி கைக்குள்ள மறைச்சு எடுத்துட்டு போவாங்களா? இது அநியாயமா இருக்கு. முருகனுக்கு பால் காவடி எடுக்காம வேற எந்த கோயிலுக்கு பால் காவடி எடுக்க முடியும்? அப்ப எந்த அளவுக்கு வந்து ஹிந்து விரோத போக்கு ஒரு அஜெண்டாவாக இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது பாருங்க. இங்க பாருங்க, இதுல போன செய்திகள் சிந்தனைகளே போன வாரம் பேசணும். தென்காசியில சிவன் கோயில்ல ஓதுவார்களுக்கு திருவாசகம் முற்றுவதல் செய்யக்கூடாது என்று அங்க தடை போடுறாங்க. எங்க? சிவன் கோயிலுக்குள்ளார. அது 30 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு மாதமும். அப்ப என்ன செய்யறாங்க? இட்ஸ் ஏ பிக்சட் அஜெண்டாவாக ஹிந்து விரோத போக்கோட இந்த ஆலயங்கள் முழுக்க
செயல்படுவதாக இந்த அரசு தீர்மானம் எடுத்து HRMCயும் அதுக்கு துணை போய் கொண்டிருக்கிறது. அதனால இந்துக்கள் விழித்தெழ வேண்டும். இந்த ஹிந்து விரோத அரசை நீக்கணும். அரசு ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும். தொடர்ந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்போதுதான் இதற்கு சரியான தீர்வு கிடைக்கும். அடுத்த செய்தியாக LIC லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் 1956 நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். அது இந்திய குடும்பங்களோடு இணைந்ததுனே அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த நிறுவனம் அதானி குழுமத்திற்கு அரசின் உதவியோடு சலுகைகளை செய்தது, அதற்கு தேவையான உதவிகளை செய்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாஷிங்டன் போஸ்ட் வந்து அப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க. அது குறித்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு LIC கார்பரேஷன்ல இருந்து கிளியரா ஒரு மெசேஜையும் கொடுத்துட்டாங்க. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? நீங்கள் சொன்னது போல LIC என்பது ஆயுள் காப்பீட்டு கழகம். காப்பீடு மட்டும் இல்லை, நாட் ஒன்லி லைஃப் இன்சூரன்ஸ். கிட்டத்தட்ட அந்த ஒரு பொருளாதார ரீதியா ஒருத்தர் கல்யாணம் நடக்குது, இல்ல வந்து வீடு கட்டணும், இப்படி எல்லா வகையிலும் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு உற்ற தோழனாக இத்தனை ஆண்டுகளாக நம்ம நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை விதைத்திருக்கிறது LIC. ஒரு பெரிய உலகம் முழுக்க பல இடத்துல கிரைசிஸ் வந்தா கூட, பல பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள்லாம் மூடப்பட்ட போது கூட LIC இஸ் ஸ்டாண்டிங் டால். LIC பில்டிங் மட்டும் இல்லை, LIC நிறுவனமே அந்த அளவுக்கு மக்கள் மனதில் நிலை பெற்றிருக்கிறது. இப்ப இந்த மாதிரி அதானி பங்குகள் வந்து எல்லாம் அங்க LIC வந்து வாங்கி இருக்கிறது, இவ்வளவு கோடி வாங்கியாச்சு, இப்படி எல்லாம் வந்து ஒரு புரளி கிளப்பி காங்கிரஸ் தான் வாஷிங்டன் போஸ்ட்ல வந்து இந்த செய்தி உடனே காங்கிரஸ் பெரிய உடனே கத்துவாங்களே, அதெல்லாம் கத்தி பார்த்தாங்க, ஒன்னும் ஆகல. LIC பங்குகள் இன்னும் அதிக விலைக்கு விற்றுக்கொண்டிருக்க, லாபம் கூடிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ரோட்ல வந்து ஒரு பெரிய யானை அப்படி மெஜஸ்டிக்கா நடந்து போகுது, திருநாய் குலைக்கும், கொத்து 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 கொத்துன்னு கொத்தும், வெறி பிடிச்ச மாதிரி கொத்தும். இந்த யானை சட்டையே பண்ணாம அப்படி திரும்பி கூட பார்க்காது, பாட்டு பெருமையா போயிட்டே இருக்கும். அதே போல இந்த வாஷிங்டன் போஸ்ட் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி ஹிண்டன்பர்க், எல்லாம் இப்படித்தான். நீங்க ஒரு விஷயம் கவனிங்க, நாம எல்லாம் வெளிநாட்டு நிறுவனங்கள் சொன்னோம்னா எல்லாம் ரொம்ப உண்மையை பேசுவாங்க, ரொம்ப அப்படியே சரியா கணக்கு பண்ணி, இப்படி ஒரு நமக்கு ஒரு மாயை, நமக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா பாருங்க, இந்த ஹிண்டன்பர்க் இல்ல இந்த வாஷிங்டன் போஸ்ட் அல்லது இதுக்கு முன்னால வந்து அந்த பல BBC கூட எடுத்துக்கோங்க, எல்லாம் வந்து இட்டுக்கட்டின பொய்களை பரப்பக்கூடிய ஒரு அமைப்புகளாக தான் இருக்கின்றன. ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய, ஒரு நாட்டை சீர்குலைக்கக்கூடிய, பொய் சொல்லி மாபாரதம் செய்யக்கூடிய, ஒரு அரசை வீழ்த்தக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல்கள் தான் இப்படிப்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அது முதல்ல வந்து ஆரம்பத்துல பல பேர் வந்து புரியல, இப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால என்ன பண்ணாலும் ஒண்ணு நடக்காது, தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு பாருங்க, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இன்டர்னல் டாக்குமெண்ட் வச்சு இதை நாங்க வந்து கண்டுபிடிச்சோம். இன்டர்னல் டாக்குமெண்ட் என்ன, நம்ம கவர்மெண்ட்ல வந்து ஒரு இது இருக்கு, நிதி ஆலோசனை பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதுல வந்து ஒரு இது அனுப்பிச்சாங்களா, LICக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சாங்களாம். நீங்க வந்து உங்களுடைய முதலீடுகள் எதையுமே வந்து இதுல அதானி இதுல பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா நஷ்டம் வரும், லாபம் வராது அப்படின்னு இன்டர்னல் டாக்குமெண்ட் இவங்களுக்கு கிடைச்சிருச்சான். அந்த மாதிரி டாக்குமெண்டே இல்லை என்று சொல்லி மறுத்திருக்கிறார்கள், எங்கேயுமே இல்லை. அப்போ ஒரு பொய்யை வந்து ஒரு இல்லாத ஒரு டாக்குமெண்ட் வச்சு ஒரு பொய்யை புரளியை ஒரு பத்திரிகை எழுதும், உடனே டிங் 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 பிரச்சாரம் பண்ணுவாங்க காங்கிரஸ் கட்சிக்காரன் என்று சொன்னால், எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நாட்டை சீர்குலைக்கக்கூடிய பொய் செய்தி, ஒரு செய்தி பொய்யா உண்மையா என்று கூட ஆராயாமல் பொய் செய்தியை பரப்பக்கூடிய அமைப்பாக காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது பாருங்க. இவ்வளவு பெரிய கேவலமா இல்ல? ஒரு உண்மையை சொல்றேன் பாருங்க, UPA 2 மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்துல உங்களுக்கு நீங்க அப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் ஞாபகம் வருதுங்களா? என்ன பண்ணுவார் சரியா, அது கொடை வள்ளல். எங்க போனாலும் காங்கிரஸ் பேர் சொல்லி யாரோ ஒருத்தர் போன் பண்ணா உடனே லோன் கொடுக்கும், அவ்வளவுதான் லோன். அதெல்லாம் திருப்பி தர வேண்டிய அவசியமே இல்லை. இந்தியன் பேங்க் மட்டும் இந்த மாதிரி பல பேங்க், அந்த MLA MP கவுன்சிலர் முதல் போன் பண்ணி, வராரு பாஸ்கர் வராரு, 10,000 லோன் கொடு, 50,000 லோன் கொடுன்னு உடனே கொடுத்தாங்க, அவ்வளவுதான். கட்டணம் அதெல்லாம் வராது, அவ்வளவுதான் கொடுத்தாச்சு. அப்ப குடிச்சாங்க பேங்க் என்ன ஆகும்? திவால் ஆகாதா? அப்ப திவாலாக போகக்கூடிய நிலையில் என்ன, பல பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் பேங்க்ஸுக்கு எல்லாத்தையும் அதனுடைய அதுல வந்து LICல இதுவரை பெற்ற லாபத்தை முழுக்க முதலீடு செய்து அதை காப்பாற்றியது, அந்த முடிவு எடுத்து காங்கிரஸ். UPA 2 உலக புகழ்பெற்ற பொருளாதார மேதை என்று சொல்ல மன்மோகன் சிங்
அவருடைய ஆட்சி காலத்துல நடந்தது. அவரை பின்னால இருந்து இயக்கினா வேற ஒருத்தர், அவருடைய ஆட்சி சொல்லி ஆகணும். அந்த பொருளாதார மேதை பண்ண காலத்துல நடந்தது. நீங்க வெட்டி கட்டிய தமிழரை சொல்றீங்க, அமைச்சராக இருந்த ஆமா, வேட்டி கட்டிய தமிழர் இருந்த போது இன்னொரு இரு பெரும் பொருளாதார மேதைகள்லாம் சேர்ந்து இன்னைக்கு அமெரிக்கால 2-3 பேங்க் காணாம போச்சு, பல உலகத்துல பல பேங்க்ல காணாம போனது போல பேங்கே திவாலாக போகக்கூடிய சமயத்தில் திவாலாகாம காப்பாற்றியது எல்ஐசி. அந்த எந்த எல்ஐசி? இது நாள் வரைக்கும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று பல கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் சம்பாதித்த எல்ஐசி பணத்தை கொண்டு அதை போய் போட்டுதான் காப்பாத்தினாங்க. அதை அப்படி செய்த காங்கிரஸ் இப்படி பேசுறது துப்பே கிடையாது. இது வரைக்கும் யாராவது பத்தி பேசியிருக்காங்களா? அது மட்டும் இல்ல, இது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல ஆயில் பாண்டு வாங்கினாரா இல்லையா? இது வரைக்கும் இந்த கடன் கட்டிட்டு இருக்காரு. அந்த ஆயில் பாண்ட மோடி 2.0 அந்த வட்டியை கட்டிட்டு இருக்காங்க. வட்டி கட்டிட்டு இப்பதான் வட்டி அசல் கொஞ்சமா கரைஞ்சிட்டே வருது. இப்பதான் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. இன்னும் சில வருடங்கள்ல 1 வருஷத்துல 2 வருஷத்துல முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஆயில் பாண்டுல பெரும் பகுதியை வாங்கியது எல்ஐசி. எல்ஐசி தான் காசு கொடுத்தது. அப்ப மூழ்கக்கூடிய நிறுவனங்களை பெயில் அவுட் பண்ணறதுக்காக லாபத்துல இருந்து எல்ஐசி பணத்தை திருடி கொடுத்தது காங்கிரஸ். அதை பத்தி வரைக்கும் ஒரு மேகசின் யாரும் பேசவே இல்லை. அந்த எல்ஐசி பத்தி இவங்க அவதூறு இல்லாத ஒரு பொய்யை சொல்லி அவதூறு கிளப்புகிறார்கள். அதனால காங்கிரசுக்கு அருகதையே இல்லை. இது முதல் விஷயம். இன்னொன்னு பாருங்க, எல்லாம் ஏன் அதானி போய் பாயறாங்க? அதானி அதானி ஏன் வாஷிங்டன் போஸ்ட், ஹிண்டன்பர்க் ஏன் பாயறான்? எல்லாரும் ஏன் பாயறாங்க? அப்போ ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? ஒரு ஆளை ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக எல்லாருடைய ஏன் பண்றாங்க? அந்த ஒரு ஆள் ஏன் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு அப்பதான் முக்கியத்துவம் இருக்கு. இப்ப நீங்க இன்றைக்கு எலான் மாஸ்க் எப்படி இங்க யூஎஸ்ல சொல்கிறார்களோ அதே போல இந்தியாவின் எலான் மாஸ்காக வளர்ந்து கொண்டிருக்கிறார் அதானி. உலகத்தை முழுக்க பல போர்ட், கோல், மைனிங், அதே போல நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் உலகம் முழுக்க. அப்ப கொஞ்சமாக அமெரிக்காவின் பிடி பல இடங்கள்ல தளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இவர் வளர்ந்தா என்ன பண்றது? நேரடியாக அதானி எதிர்க்க முடியாது. அதனால இந்த மாதிரி ஹிண்டன்பர்க் மாதிரி பல நிறுவனங்களை வச்சு ஏதாவது கதை பொருளை கிளப்பி இருக்கவே இருக்க காங்கிரஸ் கட்சி நமக்கு உதவி செய்யறதுக்கு என்ற தைரியத்துல அமெரிக்க முதலாளிகள் இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி பண்றார்களோ என்கிற சந்தேகம் நமக்கு வந்திருக்கிறது. ஆனா நிச்சயமாக காங்கிரஸோட உதவி இல்லாமல் இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரத்தை உங்களால் பண்ணவே முடியாது. நீங்க காங்கிரஸுடைய அந்த தோற்றத்தை பார்த்தீங்கன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவர் காங்கிரஸ் ஆரம்பிச்சார். எதுக்கு ஆரம்பிச்சார்னா காங்கிரஸ் என்கின்ற ஒரு அமைப்பு மூலமாக சுதந்திர போராட்டத்தை தனித்து மனு போடக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் என்று சொல்லி ஆரம்பிச்சார். அப்படியே ஆரம்பிச்சாங்க. நீங்களாம் ஒன்னும் போராடாதீங்கப்பா, தூக்கு மேடை ஏற வேண்டாம், ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டு மனு வாங்கி கொடுங்க, போதும் நாங்க பாத்துக்கிறோம். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸை ஒரு மாபெரும் தேசிய இயக்கமாக, தேசபக்த இயக்கமாக மாற்றினார் லோகமானிய பாலகங்காதர திலகர். ஒரு விவேக் வசனம் வரும் இல்லையா, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அப்படி இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு இப்படி ஆனதுக்கு யார் காரணம் என்று சொன்னால் அன்றைக்கு தேசபக்தராக இருந்த திலகர் அப்படி இருந்தார். இன்றைக்கு தேசத்தை விலை பேசக்கூடிய ராகுல் காந்தி இருக்கிறார். அதனால இப்படி போய்கொண்டிருக்கிறது காங்கிரஸ். இன்றைய நிறைவு செய்தியாக சென்ற ஆண்டு பங்களாதேஷ்ல நம்ம பார்த்தோம், ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி, டீப் ஸ்டேட் மூலமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அப்பொழுது சிறுபான்மையிலாக அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு என்ன விதமான சம்பவங்கள், அசம்பாவிதங்கள் நடந்ததெல்லாம் பார்த்தோம். நம்ம இடைக்கால பிரதமராக முகமது யூனுஸ் பொறுப்பேற்றார். அப்போவே இஸ்கானை சேர்ந்த ஒரு சுவாமியாரையுமே அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவருக்கு ரொம்ப நாள் பெயில் கொடுக்கல. இப்போ அங்க இருக்கக்கூடிய மீண்டும் அடிப்படைவாத இஸ்லாமிய குழுக்கள் வீதியில் இறங்கி போராட தொடங்கி இருக்கிறது. அந்த இஸ்கான் அமைப்பையே அங்க தடை செய்ய வேண்டும், அது ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஹிந்து ஆர்கனைசேஷன் அப்படின்னு அதுக்கு ஒரு பெயரும் சூட்டியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இப்ப நம்ம நாட்டுல மத சுதந்திரம் பத்தி பேசக்கூடிய, ஊருக்கு ஊரு மேடைக்கு மேடை பத்தி பேசக்கூடிய பல ஆட்கள் இருக்காங்க. இங்க வைகோல்னு ஆரம்பிச்சு நல்ல பேர் இருக்காங்களே, அவங்களே இருக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? பதில் சொல்லணும் இல்லையா? அங்க கிட்டத்தட்ட ஒரு கணிசமான எண்ணிக்கையில இந்துக்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பங்களாதேஷ்ல கலவரம் நடந்த போது கூட நாங்க ஏன் பங்களாதேஷ் விட்டு வெளியில வரணும், நாங்களும் வங்காளிகள், இந்த நாட்டை நாங்க காப்பாற்றும், இந்த நாட்டுல இருப்போம் என்று சொல்லி அந்த முஸ்லிம் மதவெறிகள் கொடுத்த டார்ச்சர், கோயில்கள் இடிப்பு, பெண்கள் மீது தாக்குதல், இத்தனையும் தாங்கி கொண்டு பல பேர் கவர்மெண்ட் ஆபீஸ் தூக்கி எறியப்படுகிறார்கள். பாதுகாப்பற்ற சூழ்நிலை, அத்தனை மீறி அங்க இந்துக்கள் அப்படியே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மைனாரிட்டிகளுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி ஏன் இது வரைக்கும் யாரும் பேசல?
எங்க இந்த சேவ் காசாக கத்தக்கூடிய எல்லாருமே இதுக்கே கத்தல. வள்ளுவர் கோட்டத்துல எந்த போராட்டமும் நடத்தல, எந்த அமைப்பும் நடத்தல. ஏன்? அப்ப ஹிந்துக்களுக்கு உரிமை இல்லையா? இப்ப ஐநா சபையில வந்து மனித உரிமை கமிஷன், சிறுபான்மை நல கமிஷன் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த மனித உரிமை கமிஷன், சிறுபான்மை நல கமிஷன் இப்ப எங்க போனாங்க? நம்முடைய கேள்வி. அதனால இப்படிப்பட்ட எல்லா அமைப்புகளுமே ஹிந்துக்களுக்கு என்ற ஒரு பிரச்சனை வந்தால் கண்ணை மூடிக்கொண்டு தூங்க போய்விடுவார்கள். ஹிந்துக்கள் உலகம் முழுக்க நம்ம நாட்டில ஆரம்பிச்சு ஹிந்துக்கள் தங்களை தாங்களே காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் சூழ்நிலை. தங்களை தாங்களே they should organize by themselves. இதுதான் ஒரே வழி. அப்படிதான் சூழ்நிலை இருக்கிறது. இந்த பங்களாதேஷுக்கு எந்த அளவுக்கு ஒரு திமிரு பாருங்க. பாகிஸ்தான் நாட்டில் உள்ள அந்த ராணுவ தளபதிக்கு கொடுத்த வரைபட ஒரு படத்துல இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள்லாம் சேர்த்து பங்களாதேஷ்ல சேர்த்து ஒரே பகுதியாக காட்டி ஒரு படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இந்த பங்களாதேஷ்ல வந்து எண்ணற்ற அட்டூழியம் நடந்து கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்று இருந்து மேற்கு பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய இப்போடைய பாகிஸ்தான் வந்து அங்க வந்து அநியாயம் செய்து அங்குள்ள வங்காளிகளை கொடுமைப்படுத்திய போது இந்திரா காந்தி போய் காப்பாத்தினாங்க. அதுக்காக ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. அந்த ஸ்டாம்ப்ல வரக்கூடிய காசு முழுக்க அந்த மக்கள் அகதிகளுக்கு கொடுத்தாங்க கஞ்சி ஊத்துறதுக்கு. நாடு முழுக்க பல இடங்கள்ல எங்க அம்மா அப்பா டீச்சரா இருந்தாங்க ஸ்கூல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒவ்வொரு ஸ்கூல் டீச்சருக்கும் அந்த 100 ரூபாய் 500 ரூபாய் ஏதோ ஒரு இது மாதிரி கொடுத்து சம்பளத்தை பிடிச்சிருவாங்க. அதை போய் நீ விற்கணும். அந்த பணம் முழுக்க பங்களாதேஷுக்கு போயிடும். இப்படி நம்ம நாடு முழுக்க எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஒவ்வொரு மக்கள் போஸ்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய போஸ்ட் ஸ்டாம்ப், இத்தனை பணத்தையும் கலெக்ட் பண்ணி பங்களாதேஷ் அகதிகளுக்காக கொடுத்து அவங்கள காப்பாத்தி போர் புரிந்து தனி பங்களாதேஷ் உருவாக காரணமாக இருந்தது இந்தியா. ஒரு பழமை சொல்லுவாங்க, பாம்புக்கு பால் வாக்கக்கூடாது. பாம்பு உண்மையிலே வந்து பால் குடிக்காத சொல்றாங்க. ஆனா அந்த பழமொழியுடைய அர்த்தத்தை சொல்றேன். பால் வாத்தா என்ன ஆகும்? கொத்து விஷத்தை கக்கும். ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். இதே இந்திரா காந்தி விட்டுருங்க, இப்ப நடந்த சமீபத்தில் நடந்தே பாருங்க. இதே கோவிட் சமயத்துல இதே இஸ்கான் அமைப்பு அதே பங்களாதேஷ்ல அந்த பங்களாதேஷிகளை அவளுக்கு சோறு போட்டு மருந்து உதவிகள் கொடுத்து காப்பாற்றியது இஸ்கான். பேப்பர்ல அந்த செய்திகள் இருக்கு, போய் பாருங்க. இஸ்கான் பாம்புக்கு பால் வார்த்திருக்கிறது. அதனால ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, மாறாத ஐயா மாறாது குணமும் மாறாது. தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால இது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய ஒரு செயல். இது வந்து ஒரு கண் திறப்பாக நான் பார்க்கிறேன். இந்துக்களுக்கு ஒரு ஐ ஓபனர், அப்படிப்பட்ட ஒரு செய்தியாக இந்த செய்தி நான் பார்க்கிறேன். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது ஆழமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு ராம வெங்கடாத்திரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த். Vanakkam. I am delighted to share that the Tamil version of my book, Hindus in Hindu Rashtra, published by Blue One Ink, will be officially launched on November the 9th, 2025 in Coimbatore. This translation, which has been done by the Tamil translator and writer Sri Ananda Padmanabhan, Padmanji, is an initiative by Nam Desam Nam Perumai, NDMP Foundation, that brings the facts, arguments and truths of this book closer to the Tamil speaking community, my community, whose voice has always stood tall for dharma and civilizational integrity. I am very grateful to Sri Praveen Tiwari of Blue One Ink and Sri Padmanji for making the Tamil version a reality. I look forward to being there in person for the book launch and having an interactive Q&A session with all of you. Thank you so much.